ஜாரீர் இப்னு அப்துல்லா. இவர் ஏமனில் இருக்கும் பஜிலா குலத்தின் மிக முக்கியமான மனிதர். முஹம்மதின் மக்கா படையெடுப்பிற்கு பிறகு இவர் இஸ்லாத்தை தழுவினார். பனு அஹ்மர் குலத்தை சார்ந்த சில நபர்களும் இவருடன் சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றார்கள். இவர்கள் பஜிலா குலத்தின் இன்னொரு கிளை ஆவார்கள். எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றார்களோ இவரும் இவருடன் சேர்ந்து சில நபர்களும் அவர்கள் குலத்தில் சிலை வணக்கம் செய்பவர்களை சிலைகளை உடைக்கும்படி வற்புறுத்தினார்கள். சிலை வணக்கம் செய்வது இஸ்லாத்தில் ஹராம். நீங்கள் உங்கள் சிலைகளை உடனே உடைக்க வேண்டும். ஆனால் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லையே, நாங்கள் ஏன் இஸ்லாம் சொல்வதை கேட்க வேண்டும்? இல்லை, உடைத்தே ஆக வேண்டும். அவர்கள் சிலைகளை வைத்துக் கொள்ளட்டும், நீ அவர்களை பலவந்தப்படுத்தக்கூடாது. இந்த பகுதி இஸ்லாத்தின் சட்டங்களுக்கு உட்பட்டது. உன்னால் சிலைகளை வணங்க முடியாது. என்ன சொல்கிறீர்கள்? இது நியாயமில்லை. சகிப்புத்தன்மையோடு இருங்கள் முஸ்லிம்களே. இஸ்லாத்திற்கு மாறிய முஸ்லிம்களிடமிருந்து ஏகப்பட்ட மிரட்டல்கள் வந்த காரணத்தால் சிலைகள் எரிக்கப்பட்டது. பெரும்பாலான சிலைகள் எரிக்கப்பட்டது. ஆனால் ஏமனில் அமைந்திருந்த வெள்ளை காபாவை தவிர இந்த வெள்ளை காபாவை துல் ஹலாசா என்றழைப்பார்கள். இது வெள்ளை பழுங்கு கற்களால் கட்டப்பட்ட பேகன் வழிபாட்டு தலமாக இருந்தது. இந்த வெள்ளை காஃபா மக்காவிற்கு சனாஹவிற்கும் இடையில் உள்ள தகலாஹ்வில் அமைந்திருந்தது. இந்த காஃபாவை ஏமனின் காபா என்றும் பனு காத்தம் மற்றும் பஜிலா குலத்தோர் வணங்கி வந்தார்கள். என்னால் பலமான அநேக முஸ்லிம்களின் ஆதரவு இல்லாமல் இவ்வளவு பெரிய சிலையை உடைக்க முடியாது. ஒரு நாள் ஜரீர் இப்னு அப்துல்லா முஹம்மதை சந்தித்து அவருக்கு மரியாதை செலுத்த வந்தார். ஜாரீர் அவர்களே, அங்கு உங்கள் மக்களின் நிலைமை எப்படி உள்ளது? ஓ ரசூலல்லாஹ், இஸ்லாத்தை அல்லாஹ் நமக்கு பெரிதாக்கி உள்ளான். பாங்கு சத்தம் தினமும் பள்ளிகளில் ஒழிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சிலைகளையும் உடைத்து எரித்து விட்டார்கள். துல் ஹலசா என்னவாகிற்று? அது அங்கேயேதான் அப்படியே இருக்கிறது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அதையும் அழித்தொழிப்பேன். ஓ ஜாரீர் அவர்களே, நீங்கள் அல்லாஹ்விற்காகவும் எனக்காகவும் இதை செய்ய மாட்டீர்களா? முஹம்மதுக்கு வெள்ளை காபா மீது வெறுப்பு இருந்தது. காரணம், வெள்ளை காபா மக்காவில் உள்ள கருப்பு காபாவிற்கு போட்டியாக இருந்தது. ஆகையால் ஜாரீரை வைத்து அந்த வெள்ளை காபாவை இடிக்க முடிவு செய்தார். அப்படியே ஆகட்டும் ரசூலல்லாஹ். ஜாரீர் அவரின் முஸ்லீம் நண்பர்களை ஒன்று திரட்டி வெள்ளை காபாவை இடிக்க ஆதரவு கேட்டார். எல்லோரும் கவனியுங்கள், அல்லாஹ்வின் தூதர் துல் ஹலாசாவை இடிக்க ஆணையிட்டுள்ளார். என்னுடன் வருபவர்களுக்கு நிறைய கொள்ளையடித்த பொருட்கள் கிடைக்கும். என்ன சொல்கிறீர்கள் தோழர்களே? நிச்சயமாக வருவோம். அப்படியென்றால் இன்னும் அதிக நபர்களை ஒன்று திரட்டுங்கள். நமக்கு அதிக படைபலம் தேவை. ஷாஹிஹ் புகாரி ஹதீத் எண் 4355 படி ஜாரீர் 150 முஸ்லிம்களுடன் படைசூழ ஏமனில் இருக்கும் வெள்ளை காபாவை அடித்து உடைத்தார்கள். அவர்கள் அங்கு வந்தபோது பனு பஜிலா மற்றும் காத்தம் குலத்தோர் எதிர்கொண்டார்கள். என்ன செய்ய போகிறீர்கள்? வழியை விட்டு தள்ளி நில்லு. அல்லாஹ்வின் தூதர் துல் ஹலாசாவை இடிக்க ஆணையிட்டார்கள். அது ஒருபோதும் நடக்காது. நாங்கள் அவ்வாறு நடக்கவும் விடமாட்டோம். அதன் பிறகு இரு தரப்பும் மோதிக்கொண்டார்கள். ஜாரீர் இப்னு அப்துல்லா தடுக்க வந்த அனைவரையும் வெட்டி கொன்றார். சண்டையின் இறுதியில் முஸ்லிம்கள் பனு பஜிலாவில் இருந்த 100 ஆண்களையும் மற்றும் பனு காத்தம் குலத்தில் 200 ஆண்களையும் கொன்று குவித்தார்கள். ஹிஷாம் அல் கல்பி என்னும் முஸ்லிம் வரலாற்று ஆசிரியர் புக் ஆஃப் ஐடல்ஸ் என்னும் புத்தகத்தில் குறிப்பிட்ட நிகழ்வு பனு காத்தம் குலத்தில் இருந்த ஒரு பெண் கூறுவதாவது: பனு உமாமா ஒவ்வொருவரும் ஈட்டியை ஏந்தியபடி அவர்களின் இருப்பிடமான அல் வஹ்யாபில் படுகொலை செய்யப்பட்டனர். அவர்கள் தங்கள் துல் ஹலாசா சன்னதியை காக்க வந்தனர். முத்திரையிடப்பட்ட வாள்களுடன் சிங்கங்கள் இரத்தத்திற்காக கூச்சலிடுவதைப் போல படுகொலை நிகழ்ந்தது. பின்னர் காத்தம் பெண்களை அவமானப்படுத்தப்பட்டனர், தாழ்த்தப்பட்ட மனிதர்களாக நடத்தப்பட்டனர். பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டனர், தாழ்த்தப்பட்ட மனிதர்களாக நடத்தப்பட்டனர் என்ற வார்த்தைகளில் இருந்து இவ்வாறுதான் இஸ்லாம் பெண்களை நடத்தியுள்ளது.
பெண் போர் கைதிகளை எப்படி நடத்த வேண்டும் என்று குரான் நிஷா வசனம் இன்னும் போரில் பிடிபட்டு உங்கள் ஆதரவில் இருக்கும். அடிமை பெண்களை தவிர கணவனுள்ள பெண்களை நீங்கள் மணமுடிப்பது விலக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் அல்லாஹ் உங்கள் மீது விதியாக்கியவையாகும். இதேபோல பல இடங்களில் குரான் வசனங்கள் வருகிறது. பெண் போர் கைதிகளை திருமணம் முடிக்காமல் பாலியல் அடிமைகளாக வைத்துக் கொள்ள அனுமதி அளித்துள்ளது. இதற்கு பெயர்தான் இறை வார்த்தை. ஷரியா சட்டம் தொகுக்கப்பட்ட ரிலையன்ஸ் ஆஃப் டிராவலர் என்னும் ஷரியா புஸ்தகத்தில் பக்கம் 604 சட்டம் எண் 0913 இருக்கும் சட்டமாவது, போரில் பிடிபட்ட குழந்தைகள் மற்றும் பெண் கைதிகள் அடிமைகளாவார்கள். அவர்கள் பிடிபட்ட காரணத்தால் பிடிபட்ட பெண்களின் திருமணம் உடனே ரத்தாகிவிடும். எதற்காக திருமணம் ரத்து செய்யப்பட வேண்டும்? கணவன்கள் உயிரோடு இருந்தபோதும் அந்த பெண்களை முஸ்லிம்கள் எந்த ஒரு இரக்கமும் குற்ற உணர்வும் இன்றி சீரழித்துள்ளார்கள். ஜாரீர் போரின் முடிவில் பெண்களை போர் செல்வமாக பங்கிட்டார். பிறகு முஸ்லிம்கள் பெண்களை அவமானப்படுத்தி சீரழித்தார்கள். இவளை உன் போர் செல்வமாக எடுத்துக்கொள். இல்லை, அவளை விடுங்கள். அவள் என் மனைவி. முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்து துல் ஹலாசா என்னும் வெள்ளை காபாவை அடித்து உடைத்தார்கள். பின்னர் தீயிட்டு கொளுத்தினார்கள். ஷாஹிஹ் புகாரி ஹதீதின் வால்யூம் 5 புத்தகம் 59 ஹதீத் எண் 642 படி ஜாரீர் பனு அஹ்மாஸ் குலத்தைச் சேர்ந்த அபு அர்த்ததா என்ற நபரை நபி முகம்மதிடம் அனுப்பி துல் ஹலாசா இடிக்கப்பட்ட செய்தியை கூற சொல்கிறார். ஓ ரசூல் அல்லாஹ், உண்மை வென்றது. அல்லாஹ்வின் பெயரால் முற்றிலும் வெள்ளை காப்பா தகர்க்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ், உங்களையும் உங்கள் குதிரையையும் ஆசீர்வதிக்கிறேன். பின்னர் நபி முகம்மது பனு அஹ்மாஸ் குலத்து முஸ்லிம்களையும் அவர்களின் குதிரைகளையும் 5 முறை ஆசீர்வதித்தார்.